வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸில் யூனிட் 4ல் நேற்று வந்து கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன் இந்தியன் பாலிட்டி சம்மந்தமாக. அதுக்குரிய ஆன்சர் கீஸ் பார்த்தரலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 42வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1976. இந்த இயரில் தான் 42வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்தது. இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது மாநில பட்டியலில் சேராதது? இந்த முக்கிய துறைமுகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து மாநில பட்டியலில் சேராதது. அப்போ இதெல்லாம் சேரும். மீன்பிடி தொழில், இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே மாநில பட்டியலில் சேரும். உள்ளாட்சி அரசாங்கம் சம்மந்தப்பட்டது எல்லாமே மாநில பட்டியலில் சேரும். கனிமங்கள் மீதான வரி உரிமைகள் இதெல்லாமே மாநில பட்டியலில் சேரும். முக்கிய துறைமுகம் மாநில பட்டியலில் சேராது. நீங்கள் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அதை அட்டன் பண்ணிட்டு வந்து கூட இங்கே ஆன்சர் செக் பண்ணிக்காங்க. பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை எது? மொழிகள் பற்றிய அட்டவணை எதுனா 8வது அட்டவணை. 8 வந்து எப்போவுமே லாங்குவேஜுக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 8L அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 8வது அட்டவணையில் மொழிகள் பற்றி இருக்கும். இந்திய கூட்டாட்சியின் சிறப்பம்சங்கள். இதோட சிறப்பு அம்சங்கள் அதிகார பகிர்வு. அதாவது மத்திய அரசு மாநில அரசு 2 பேருக்குமே அதிகார பகிர்வு இருக்கும். அதுதான் கூட்டாட்சியோட மெயின் சிறப்பம்சம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். தென் சுதந்திரமான நீதிமன்றம், இது இன்னொரு மெயின் பாயிண்ட்டு. நீதிமன்றம் வந்து சுதந்திரமாக இருக்கணும் இந்தியாவில், அது ஒன்று. அடுத்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஏன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. தென் அதிகார பகிர்வு இருக்குது, சுதந்திரமான நீதிமன்றம் இருக்குது. இந்த பாயிண்டில் தான் இந்திய கூட்டாட்சியோட சிறப்பம்சங்கள். கூற்று 1 பிரிவு 24, 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது. இந்த குழந்தைகளை வந்து ஆபத்தான வேலைகளை ஈடுபடுத்தக்கூடாதுங்கிற இந்த சட்டப்பிரிவு, அதுக்கப்புறம் இது சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. தென் பிரிவு 45, 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். ஸோ இதில் 2மே சரி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க. பிரிவு 24, ஆபத்தான வேலைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது. எந்த பிரிவு இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறது? பிரிவு 39B. இல்லைனா நீங்கள் இதுக்கு க்ளூ வேணும் ஞாபகம் வச்சுக்கணும். 39 வயசில் தான் வந்து அந்த சம உரிமை கிடைக்குது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சம வேலை சம ஊதியம்னு சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பிரிவு 39B, அது ஞாபகம் வச்சுக்காங்க. கூற்று வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதுக்கு பேர் என்னன்னா பிரவாசி பாரதிய தினம், இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. காரணம், இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். இன்னொரு விஷயம், ஜனவரி 9 அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னு ரீசன்ட் கொஸ்டினில் கூட கேட்டிருந்தாங்க. மறுபடியும் கேட்க வாய்ப்பும் இருக்குது. அரசியலமைப்பின் பிரிவு டேஷில் உள்ளபடி 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க 2009ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்தியது. இப்போ எந்த பிரிவின் படி அதை நடைமுறைப்படுத்தியதுன்னா 21A. இந்த 20 சீரீஸ் தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே 21Aங்கிற பிரிவுப்படி தான் இவங்களுக்கு கட்டாயமாக கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. சமத்துவ உரிமை பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆராய்க, எது சரி? இந்த உரிமை வந்து உங்களுக்கு மேட்ச்சில் கேட்கலாம். இந்த மாதிரி எது சரி தவறுன்னு கேட்கலாம். கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். இந்த 5 உரிமை மாறி மாறி கேட்குறாங்க. இது பார்த்துக்காங்க. இதுக்கு ஒரு ஆன்சர் 135. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 16 பார்த்தீங்கன்னா பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். 5 பார்த்தீங்கன்னா இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல்.
இதில் வந்து தீண்டாமை ஒழித்தல் பிரிவு 17 அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பினம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் அப்படியே மாறி இருக்கு. எந்த நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது? தடையுறுத்தும் நீதி பேராணை. 5 நீதி பேராணைகளை வந்து வழங்குவாங்க, அதில் இதுவும் ஒன்று. இந்த 5மே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். கூற்று 1, மக்களவையின் 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர். கூற்று 2, மக்களவையின் ஒரு உறுப்பினர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியர். இதில் கூற்று 1 மட்டும்தான் சரி, இது ஓகே. இதில் வந்து 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியர். இந்த மக்களவை, மாநிலங்களவை, சட்டப்பேரவை, கீழவை, அந்த மேலவை இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, இது பற்றி அவங்க எத்தனை உறுப்பினர்கள், அவங்கள யார் வந்து நியமிக்கிறாங்க, இது டைப் ஆஃப் கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று வரும். நீங்கள் எல்லாமே வந்து ஒரு டேபிள் போட்டு வச்சு படிச்சுக்கோங்க. கூற்று, இந்தியாவில் தற்போது 6 மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா. இது வந்து நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். காரணம், கூற்றிற்கான சரியான விளக்கம் ரெண்டும் சரிதான். சட்டமன்ற கூட்டத்திற்கு யார் தலைமை ஏற்கிறார்? ஒரு சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறவர் சபாநாயகர். கூற்று 1, அரசியல் அமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். கூற்று 2, ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வாய்ப்பில்லை. இதில் வந்து கூற்று 1 மட்டும் சரி. நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடி நான் வீடியோவில் கொடுக்கும்போது ஒரு சில மாதிரி கொடுத்துருப்பேன். ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் வைக்கிறதுனால ட்விஸ்ட் வச்சுருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஆன்சர் பண்ண வேணாம், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரசியல்படி ஒரு நீதிமன்றம் இருக்கும், உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிற்கும் நம்ம பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம், தமிழ்நாடு மாநிலம். ஆனால் 2 பேருக்கும் பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் தான் இருக்குது. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வாய்ப்பு இல்லைன்னு கொடுத்ததுனால அது தவறு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி உயர்நீதிமன்றம் இருக்குது. டெல்லி வந்து ஒரு யூனியன் பிரதேசம், ஆனால் அதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் இருக்குது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான சட்டமன்ற உறவுகள். பிரிவுகள் 245 முதல் 255 வரை. மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க பரிந்துரைத்து அறிக்கை தயாரித்த குழு எது? ஜேவிபி குழு. இவங்க தான் வந்து அறிக்கை தயாரித்து கொடுத்தாங்க. ஒரே நீதிமன்றம் கொண்ட மாநிலங்கள் எவை? இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பஞ்சாப் அண்ட் ஹரியானா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நீதிமன்றம் கொண்ட மாநிலங்கள். சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் வேர்டு. சமய சார்பின்மை அப்படிங்கிறது லத்தீன் வேர்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் பற்றிய கருத்துகளில் எவை சரி? உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்தவில்லை. இதில் வந்து 1, 2, 3 இதுதான் கரெக்டு. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கும்போதே சொன்னேன், நடுவண் அரசும் சரி மாநில அரசுகளும் சரி சேர்ந்து தான் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஏற்படுத்தவில்லைன்னு கொடுத்தது தவறு, மீது எல்லாம் கரெக்டு. கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த ஆர்டரில் தான் இருக்குது. சரி, நீங்கள் 20 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் கமெண்ட் கொடுக்கும்போது தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா, எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க, ஓரளவுக்கு படிச்சுட்ருக்கீங்களா, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க எனக்கு எதுவும் தெரியல. பட் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் போட சொன்னதுனால நான் வந்து ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் கமெண்ட் போடுங்க. சில பேர் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு ஹாஃப் போர்ஷன் நான் யூனிட் 4ல் முடிச்சிடுவேன்.
ஒரு 4, 5 வீடியோ போடுவேன் இதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4 முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் பத்தி டீட்டெயில்ஸ் குடுக்குறேன். ஓகே. தேங்க் யூ.